பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களை பிரசங்கிப்பதே இறுதியான நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதனை பிரசங்கிப்பதற்காகவே இந்த சிலுவையின் நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முதல் சிலுவையை பற்றிய அறிவு அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறபடியினால் சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து சிலுவையை பற்றி போதிக்க வேண்டியது எனக்கு அவசியமாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிப்புக்கு ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். அதற்கு பின்பு பல வருட காலமாக சிலுவையை பற்றி அவர்களுடைய சபையில் பிரசங்கிக்கப்படவே இல்லை, அவர்கள் கேட்கவே இல்லை. அப்போ அந்த நிலைமையில் நிச்சயமாக நம்ம அது என்று சொன்னால் அவர்களுக்கு சிலுவையை பற்றி போதிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்று சொன்னால் முழு வேத வாக்கியமும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியுமே சொல்கிறபடியினால் ஒரு காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் தவிர்க்க முடியாது. அதுவே நம்முடைய சகல செய்திகளுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன், அஸ்திவார செய்தியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் சில வேத வாக்கியங்களை எடுத்து நாங்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ரோமர் புஸ்தகத்தை, குறிப்பாக ரோமர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 11ஆம் அதிகாரம் வரை ஏற்கனவே நாங்கள் அதனுடைய சிறப்பம்சம் என்ன என்று சொல்லி சுருக்கமாக நாம் அறிந்தோம். இப்பொழுது ரோமர் அதிகாரம் 12 இருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் அதில் உள்ள முக்கியத்துவம் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதற்கு முதல் இந்த வேத வாக்கியங்களை, குறிப்பாக அடிப்படை வேத வாக்கியங்கள், சிலுவையை பற்றிய அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த அறிவு மிக அவசியமாக இருக்கிறது. அதனை அறிந்த பின்பு ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போகும்பொழுது இலகுவாக நாங்கள் அதனை கிரகித்து கொள்ள முடியும் என்பதனாலேயே இப்பொழுது சில வேத வாக்கியங்களை எடுத்து நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இவ்வளவு காலமும் நான் பிரசங்கித்த அடிப்படை வேத வாக்கியங்களை பார்த்து கொள்ளுவோம். 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 19:41-44, மத்தேயு 21:31-32, லூக்கா 13:34-35, தற்பொழுது லூக்கா 10:11-16 வசனம் வரையும் நான் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருந்து 16ஆம் வசனம் வரையும் இப்பொழுது நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஆனபடியால் அந்த வேத வாக்கியங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ,
உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பநகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சிஷ்யரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்தருள வேணும் என்றும் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே உபதேசத்தை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அப்போ இந்த லூக்கா 10:13-16 சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக பார்த்து கொள்ளுவோம். அப்போ இஸ்ரவேலில் ஒரு 3 இடத்தை நம்முடைய ஆண்டவர் தெரிவு செய்து அந்த இடங்களில் தன்னுடைய மகா பெரும் பெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த இடங்களிலே அவர் செய்தார். அப்போ கோராசின் பட்டணம் ஒன்று, பெத்சாயிதா பட்டணம் ஒன்று, மற்றது கப்பநகோம் பட்டணம் ஒன்று. இந்த கப்பநகோம் ஒரு துறைமுக பட்டணம். அப்போ இந்த 3 இடங்களிலேயும் அவர் குறிப்பாக பெரும் அற்புதங்களையும் பெரும் அதிசயங்களையும் அவர் செய்தார். ஆயினும் அங்கிருக்கிற ஜனங்கள் அவரை அறிய முயற்சிக்கவில்லை. சரித்திரத்திலேயே, மனுஷகுலத்தின் சரித்திரத்திலேயே இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் ஒரு காலமும் நடந்ததில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அவரை யார் என்று அவர்கள் அறிய மறுத்தார்கள். அவர் தங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதையும் அவர்கள் அறிய மறுத்தார்கள். இதன் நிமித்தம் அவர்களுக்கு ஆண்டவர் சபிக்கிறார், சாபத்தை அவர் கொடுக்கிறார். நீடிய பொறுமையாக இருந்து அந்த பொறுமையை கடைசியில் அவர் கைவிட்டு அவர்களுக்கு சாபத்தை நேரடியாக பிரகடனப்படுத்துகிறார். கோராசின் பட்டணமே ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே ஐயோ, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பநகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி அவர் சபித்தது மட்டுமல்ல, அதே நேரம் ஒரு முக்கியமான ஒரு தகவலை கொடுக்கிறார். புறஜாதிகள், தீருவிலையும் சீதோனிலையும் இருக்கிற புறஜாதிகளிடத்தில் நான் உங்களிடத்தில் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருந்தால் அவர்கள் என்னை அறிந்து சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். அப்ப நியாய தீர்ப்பின் போது உங்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை மிகவும் பயங்கரமாக இருக்கும், அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைத்திருந்தால் அவர்கள் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்லி போட்டு தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி இந்த தண்டனை மகா பயங்கரமான தண்டனை இதனை செய்கிறவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இப்படி இருக்க நாங்கள் தற்பொழுது ரோமர் புஸ்தகத்தில் இருந்து ஒவ்வொரு அதிகாரமாக அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன என்று சொல்லி நாம் சுருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை நாங்கள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக
தெளிவாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக இதனை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் ஒரு மனுஷன் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை ரட்சிக்கப்பட்டு ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பரிபூரணமாக அறிந்து அதனை உணர்ந்து அதனை விசுவாசித்து தன்னுடைய நடைமுறை கிறிஸ்தவத்தில் அவன் காண் வைக்கிறதற்கு முதல் அவன் அறிய வேண்டியது என்னவென்று சொன்னால், தன்னுடைய சரீரத்தை அவன் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால், தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னோட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ஒரு கிறிஸ்தவனுக்கு புத்திமதி சொல்லி இருக்கிறார். இதே நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவது உங்கள் சரீரங்களில் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. அப்போ தேவனுக்கு பிரியமான பலி என்ன? ஜீவ பலி. அப்போ அந்த ஜீவ பலியாக எப்படி ஒப்பு கொடுப்பது என்பதை நாங்கள் முந்தின செய்திகளில் விவரமாக பார்த்தோம். இப்பொழுது 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு போவோம். அந்த 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வசம் தெரியாமல், இதை பற்றித்தான் கடந்த செய்தியிலும் நான் பிரசங்கித்து கொண்டு வந்தேன். இதில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறபடியினால் இது பற்றி நாம் விவரமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பிரபஞ்சத்திற்கு ஒத்த வசம் என்றால் இந்த உலகம் சாத்தானுடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியால் சாத்தான் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்ப இந்த பிரபஞ்சம் சாத்தானுடைய கையில் இப்பொழுது இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜனங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறார்கள். அதை நாங்கள் உலகம் என்று நாங்கள் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் உலகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்போ உலகம் மாதிரி உலகத்தினுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். உலகத்தினுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இதற்கு தெளிவாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக 2 கொரிந்தியர் 6:14-18 இதனை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் நிச்சயமாக அறிய வேண்டும். இதனை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கிறிஸ்தவர்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த வேத வார்த்தைகள், ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய வழிகளில் அவர்கள் விருப்பமாக இருக்கிறபடியினால் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு அவ்வளவாய் அவர்களுக்கு பிரியமானதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை பார்ப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. அப்போ இந்த 6:14 ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது 6:15க்கு போவோம். கடைசி செய்தியிலே இதை பற்றித்தான் நாங்கள் பார்த்தோம். கிறிஸ்தவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியாள் என்று சொல்லும் பொழுது சாத்தானைத்தான் பேலியாள் என்று சொல்றது.
அப்போ பேரியால் அப்போ நீங்கள் கிறிஸ்துவ உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார், அவர்களுடைய இருதயத்தில் சாத்தான் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது 2 பேருக்கு முடியல இசைவு என்ன, இணக்கம் என்ன என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். அடுத்தவர் கேட்கிறது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அப்போ ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை அனுதினமும் எடுத்துக்கொண்டும் அனுதினமும் அவன் அதனை விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவ்விசுவாசியோட இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிசாசு அவனுடைய இருதயத்தில், சாத்தான் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறான். அப்படிப்பட்டவனோட உன்னுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவ்விசுவாசியனுடைய இருதயத்தில் சாத்தான் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில இப்படி என்ன பங்கு இருக்கு, என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவர் கேட்கிறார். இதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். அப்ப எந்த ஒரு மனுஷனாகுதல் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவானா இருந்தால் முதலாவதாக அவன் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அது என்ன என்று சொன்னால் அவன் தனக்குள்ள தீர்மானிக்க வேண்டியவனாக இருக்கிறான். என்னத்தை தீர்மானிக்க வேண்டும்? அவர்களை விட்டு நான் பிரிந்திருக்க வேணும் என்று சொல்லி அவன் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் மாதிரி இல்லை, ஆனபடியால் அவர்களுடைய வழிகளை விட்டு நான் பிரிந்திருக்க வேணும் என்று சொல்லி அவன் தீர்மானிக்க வேண்டியவனாக இருக்கிறான். ஆனாலும் அதே நேரம் அவன் பிரிந்திருக்க வேண்டியதை தவிர ஒதுங்கி இருக்காதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் ரோமர் 6:12 சொல்லப்பட்டிருக்கு, நான் பாவத்துக்கு மரித்து என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ தேவனுக்கென்று ஒரு விசுவாசி இந்த பூலோகத்தில் பிழைச்சிருக்கும் பொழுது ஏராளமான வேலைகள் தேவனுக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி செய்ய வேண்டியதாக இதுக்குள்ள உலகத்துக்குள்ளே அந்த வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆனபடியால் ஒரு கிறிஸ்தவன் பிரிந்திருக்க வேணும். அதாவது உலகத்தில் இருக்க வேணும், உலகத்தினுடைய வழிகளை பின்பற்றாதபடிக்கு அவன் பிரிந்திருக்க வேணும். அதே நேரம் உலகத்தை விட்டு அவன் ஒதுங்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவனுக்கு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை எடுத்துக்கொண்டு போவது யார்? விசுவாசியே எடுத்து கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஒதுங்கி இருந்தால் அதனை செய்ய முடியாது என்பதை நாம் கவனமாக அறிந்து உலகத்தில் நாம் இருக்க வேண்டும், உலகம் மாதிரி நாம் இருக்கக்கூடாது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? உலகம் செய்கிற மாதிரி நாம் செய்யாதபடிக்கு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அப்போ உலகத்தோடு நாம் பிரிந்திருக்க வேணும், ஒதுங்கி இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து அதனுடைய அர்த்தத்தை சரியான முறையில் புரிந்து சரியான முறையில் புரிந்து எப்ப பிரிய வேணும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த மாதிரியே பிரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவ்விசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். 16வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். நீ விசுவாசியாக இருக்கிற நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாயே. பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டபடி உன்னுடைய இருதயத்திலே அவர் வாசமாய் இருக்கிறாரே.
ஆனபடியால் நீ ஆலயமாக இருக்கிறாயே. அவன் அவ்விசுவாசியினுடைய இருதயத்தில் விக்கிரகம் குந்தி கொண்டிருக்கு. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் விக்கிரகம் இருக்குன்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்படி விக்கிரகம் இருக்கும் பொழுது நீ ஆலயமாக இருக்கிறாய். ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலம். அப்போ பிறகு அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. மறுபடியும் இந்த வேத வாக்கியத்தை பார்ப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், அதாவது விசுவாசி பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஒரு இடம். 1 கொரிந்தியர் 3:16 படி. அது எப்படி சாத்தியமானது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த பிறகு அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்த எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாவத்துக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த பாவம் செயலிழந்து போய் இருக்கிறது. அந்த பாவம் செயலிழந்து போயிருக்க இந்த இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த ஆலயத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன், அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் சொன்னபடி எங்க சொன்னார்? யாத்திராகமம் 29:45 சொல்லி இருக்கிறார். லேவியராகமம் 26:12 சொல்லி இருக்கிறார். எசேக்கியல் 37:27 சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். அவர் நம்மளுக்குள்ளே அதே மாதிரி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பது போல நமக்கும், அதாவது கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் நம்முடைய இருதயத்துக்குள்ள நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நமது தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ இதனை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனபடியால் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் 17வது வசனத்தில். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, இப்போ சில கட்டுப்பாடு இந்த மாதிரி கட்டளை தரப்பட்டிருக்கிறது. அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யவில்லையா இருந்தால் உங்களை நான் என்னோடு சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உலகத்தோட நீங்கள் சம்பந்தம் வைக்க வேணுமா இருந்தால், விக்கிரகங்களோட நீங்கள் சம்பந்தம் வைக்க வேண்டுமா இருந்தால் என்னோடு சம்பந்தம் வைக்க இயலாது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
சொல்லியிருக்கிறார். அவர்களை விட்டு நீங்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போ என்று சொல்லி சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனபடியால் இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி அப்போ இதில் ஒரு சில பிரச்சனைகள் என்னமானால், மனுஷன் இதை செய்ய ஒழிக்கிட்டான் என்று சொன்னால் அவன் பெரும் ஆபத்தில் போய் மாட்டுப்பட்டு போவான். ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவர் இதனை செய்கிறதற்கு ஏதுவாக தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து, அந்த விசுவாசத்தில் நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வல்லமையாக செயல்பட்டு எந்த நேரத்தில் எங்கே பிரிந்திருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக நமக்கு சுட்டி காட்டி நமக்கு வழியை அவர் காண்பிப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தில் இருக்கும் பொழுதுதான் அது சாத்தியமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது நம்மானால் உலகம் அசுத்தமாயிருக்கிறது, அசுத்த ஆவியல் உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனமாக இருந்து இந்த அசுத்தமான இடங்களில் நீங்கள் அதாவது அசுத்தமான இடங்களில் எந்த தொடர்பும் வைக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உறுதியாக சொல்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு 18ஆம் வசனத்தில், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவா இருப்பேன். அப்ப இந்த நான் சொன்ன நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களா இருந்தால், நான் சொன்ன நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களா இருந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன், உங்களுடைய பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர்களாக இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு குமாரத்திகளாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப 18ஆம் வசனத்தில், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த சர்வ வல்லமை உள்ள என்றதுக்கு யெகோவா ஷடாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் என்று சொல்லும் பொழுது எல் ஷடாய், யெகோவாவே என்ன மாதிரி எல் ஷடா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஷட் என்று சொல்லும் பொழுது ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தை பற்றி குறிப்பாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்னிடத்திலே ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுடைய மார்பில் இருந்து ஒரு குழந்தைக்கு தேவையான சகல சத்துக்களும் போகிற அதே மாதிரி எல் ஷடாயா இருக்கிற என்னிடத்தில் இருந்து எல்லா விதமான சத்துக்களும் என்னிடத்தில் நீ பெற்றுக்கொள்ள முடியும் சென்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல் ஷடா என்றது ஒரு எபிரேய பாசை, அதாவது எபிரேய பாசையில் அதாவது ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்கிறேன், மார்பகத்தின் மூலமாக குழந்தை தனக்கு தேவையான சகல சத்துக்களையும் பெற்றுக்கொள்வது போல எல் ஷடாயா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து எல்லா விதமான சத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இது மிக முக்கியமானது. பிரிந்திருக்க வேண்டியது முக்கியமாக தேவையான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க முடியும் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய வழிகள் இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் இன்னும் விவரமாக இதனை பிரசங்கிக்க இருக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள்
அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.